நல்ல கிறிஸ்பியான கல்கல் கிறிஸ்மஸ் ஸ்வீட் எக்லெஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் மைதாக்கு 1 பின் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் பவுடர் சுகர் போட்டு நல்லா ஜலிச்சிக்கோங்க. அப்புறம் 1/2 கப் ரவை, அதோட நட்மக் பவுடர் ஜாதிக்காய் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் மெல்டட் பட்டர் ஆட் பண்ணி நல்லா இப்படி பிடிக்கிற அளவுக்கு வரணும். மாவு எல்லா இடத்துலையும் பட்டர் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 1/4 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப டைட்டாக மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் விட்டுட்டு ஒரு ஃபோர்க் எடுத்துகிட்டு பேக் சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா நல்ல டிசைன் கிடைக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கரண்டியில் கூட நீங்கள் இப்படி டிசைன் பண்ணி எடுக்கலாம். எல்லாத்தையும் ரோல் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஹீட்டில் இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இது ஆயிலில் போட்டோன்னே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ ஜென்டலாக பண்ணுங்கள். நான் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஃபோர்க் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ஆயிலில் ஃப்ரை பண்ணும் போது தான் சாஃப்டாக இருக்கும். நல்லா ஆறிச்சுன்னா நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பி ஆகிடும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இந்த கல்கல் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல சாஃப்டாகவும் இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். ஹாப்பி குக்கிங், மேரி கிறிஸ்மஸ்.